Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பேரூராட்சி சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீர் துர்நாற்றத்துடன் மஞ்சள் நிறத்தில் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ஐயம்பேட்டை பேரூராட்சி சார்பில் 15 வார்டுகளுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் மஞ்சள் நிறத்தில் துர்நாற்றத்துடன் வருவதால் தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அச்சம் தெரிவித்தனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பேரூராட்சி நிர்வாகத்தினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயான பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பட்டியலின மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கருக்காவூரில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதி அருகே மாற்று சமூகத்தினருக்கு மயானம் அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. இங்கு சடலங்களை எரிப்பதால் சுவாச கோளாறு ஏற்படுவதாகவும் உடலை அடக்கம் செய்ய வருவோர் தகராறில் ஈடுபடுவதாகவும் பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் மயானத்தை சீரமைத்து சுற்றுச்சுவர் அமைக்கவும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டியலினத்தவர் இருதரப்பு மக்களுக்கும் ஒரே இடத்தில் சமத்துவ சுடுகாடு அமைக்க வலியுறுத்தினர். இதையடுத்து ஆட்சியரகத்தில் இரு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஆட்சியர் 10 நாட்களுக்கு பின்பு மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்படும் என அறிவித்தார். எங்களுக்கு இந்த சுடுகாடு எங்களை விட்டு கொஞ்சம் எட்ட இருந்தா எங்களுக்கு நல்லது. ஏன்னா எங்கள் ஊருக்குள்ளார எங்களுக்கான சுடுகாடு கிடையாது. நாங்கள் மற்ற சமூகத்தினரோட சுடுகாட்டோட நாங்கள் நெருக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் வேற எதுவுமே கேட்கல. எங்களுக்கான சுடுகாட்டையும் அவங்களுக்கான சுடுகாட்டையும் ஒரு யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு தனிப்பட்ட இடத்த ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு பொதுவான சுடுகாடாக எங்களுக்கு மாற்றி கொடுத்தாங்கன்னாக்கா அந்த அரசுக்கு ரொம்ப கடமைப்பட்ட நாங்களாக இருப்போம். ரொம்ப நன்றியோட இருப்போம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே தண்ணீர் தொட்டியில் விஷம் கலந்து விடுவேன் என மிரட்டிய ஆபரேட்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். கடம்பனூர் கிராமத்திற்கு குடிநீர் திறந்துவிடும் ஆபரேட்டர் ராமன் என்பவர் முறையாக தண்ணீர் திறந்து விடாமல் அலட்சியமாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பிய போது தண்ணீரில் விஷம் கலந்து விடுவேன் என அவர் மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் ராமன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளித்தனர். காமன்வெல்த் யோகாசன போட்டிகளில் தங்கம் வென்று அசத்திய மாணவர்களுக்கு கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் இந்தோனேஷியா நாட்டில் உள்ள பாலி தீவில் காமன்வெல்த் யோகாசன விளையாட்டு நடைபெற்றது. இதில் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட 12 நாடுகளைச் சேர்ந்த 250 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் இந்திய அணியில் இடம்பெற்ற கும்மிடிப்பூண்டி மாணவர்கள் 11 பேர் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினர். தொடர்ந்து நாடு திரும்பிய மாணவர்களுக்கு கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே செல்லியம்மன் தேரோட்டம் நிறைவடைந்ததை அடுத்து அம்மன் சிலை மீண்டும் கிணற்றுக்குள் வைக்கப்பட்டது. மருதூர் கிராமத்தில் கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்ரீ செல்லியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் தேரில் எழுந்தருள செண்டை மேளம், சிவவாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். தேரோட்டம் நிறைவடைந்த பிறகு அம்மன் சிலை மீண்டும் கிணற்றுக்குள் வைக்கப்பட்டது. அடுத்த ஓராண்டு அம்மன் சிலை கிணற்றில் இருக்கும் எனவும் அதுவரை கிணற்றையே மக்கள் செல்லியம்மனாக வழிபடுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞருக்கு 20 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து சிவகங்கை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெத்தனேந்தல் கிராமத்தை சேர்ந்த கார்த்தி கூலி வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்தார். இதில் மாணவி கர்ப்பமான நிலையில் கார்த்தி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த சிவகங்கை சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை தமிழக அரசு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டது.
சிமெண்ட் பைப் ஏற்றி வந்த மினி லாரி டயர் வெடித்து சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கரூரிலிருந்து சிமெண்ட் பைப் ஏற்றி சென்ற மினி லாரி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலை அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது வாகனத்தின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலையின் நடுவே இருந்த மரத்தின் மோதி நின்றது. இதனால் நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்து காயமடைந்த ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருப்பூரில் வீடுகளின் மாடியில் ஹெலிகாப்டர், விமானம், ஏவுகணை என பல்வேறு வடிவங்களை அமைக்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் படியூர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி கட்டிட தொழில் செய்து வருகிறார். ஒவ்வொரு வீட்டிலும் படகு, விமானம், கார், மணிகூண்டு, ஹெலிகாப்டர், வந்தே பாரத் ரயில் உள்ளிட்ட தனித்துவமான வடிவமைப்புகளை அமைத்து பழனிசாமி அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்து வருகிறார். இதுபோன்ற பிரம்மாண்டமான பொருட்களை வீட்டின் மீது அமைக்கும் போது வித்தியாசமான தோற்றமும் தனித்துவமும் கிடைப்பதாக வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு கப்பலை போட்டுக்கிறேன், சலீம்னு சொல்லி போட்டு ஒரு இது கப்பல் வந்து நான் சபரிமலை போனால் கன்னியாகுமரியில் பார்த்தா அந்த கப்பல் போட்டை வந்து அப்படியே போட்டேன். இப்போ கப்பல் சலீம்னா தான் இங்கே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அந்தளவுக்கு அது ரீச் ஆயிடுச்சு. வந்தே பாரத் ஒரு ட்ரெயின் போட்டுக்கிறேன், அசோக சக்கரம் போட்டுக்கிறேன், போட்டு போட்டுக்கிறேன், படகு போட்டுக்கிறேன், நிறைய போட்டுக்கிறேன் சார், நிறைய இருக்குது. ராமநாதபுரத்தில் அதிகாலையிலேயே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அருகே வைரவன் கோவில், காடு, காவல்காரன் வலசை உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டு தோப்பிலும் வாயிலிலும் வைத்து மது விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் அதிகாலை 4:30 மணி முதல் சட்டவிரோதமாக மது விற்கப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பாலாற்றில் சாலை அமைத்து மணல் கொள்ளை நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடையாஞ்சி தேங்காய்பட்டறை பகுதியில் பாலாற்றின் குறுக்கே 20 அடி நீளத்திற்கு சிமெண்ட் பைப் அமைத்து அதன் மீது மண் கூட்டி சாலை அமைத்து இரவு பகலாக மணல் கொள்ளை நடைபெறுகிறது. இதனால் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை சேதமடைந்துள்ளதாகவும் தகவல் தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 125 கிலோ ஏலக்காய் பறிமுதல் செய்யப்பட்டது. ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு மஞ்சள், சுக்கு, ஏலக்காய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் படகுகள் மூலம் கடத்தப்பட்டு வருகிறது. இதை தடுக்கும் பணியில் கடலோர காவல்படை ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்கச்சி மடம் ஐயன் தோப்பில் சுரேஷ் என்பவரின் வீட்டில் இலங்கைக்கு கடத்துவதற்காக ஏலக்காய் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சோதனை மேற்கொண்ட ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் 125 கிலோ ஏலக்காய் மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து தலைமறைவான சுரேஷை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வெறிநாய் கடித்ததில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்டு காட்டூர் மணிநகரில் வெறிநாய் ஒன்று சாலையில் சென்ற மக்களை இருசக்கர வாகனத்தில் சென்றோரையும் துரத்திக் கொண்டு இருந்தது. தொடர்ந்து நாய் கடித்ததில் ஆண்கள், பெண்கள் என 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து அவர்களுக்கு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் வெறிநாயை பிடிக்கும் முயற்சியில் நகராட்சி நிர்வாக ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் குடியிருப்புக்குள் புகுந்து முட்புதரில் சிக்கி தவித்த புள்ளிமானை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய புள்ளிமான் ஒன்று ஹார்விப்பட்டி SRV நகருக்குள் புகுந்தது. பொதுமக்களைக் கண்டு அச்சமடைந்த மான் வீட்டுக்கு வீடு தாவி சென்றதில் முட்புதரில் சிக்கிக் கொண்டது. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மானை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மானுக்கு கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் குணமடைந்த பிறகு மான் வனப்பகுதியில் விட்டுவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேனி சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் 5வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்ல 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தொடர்ந்து அருவியில் நீர்வரத்து குறைந்த பிறகு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் நள்ளிரவு நடைபெற்ற வேட்டைப்பானை திருவிழாவை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். முத்தாலங்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள கள்ளவாண்ட சுவாமி கோயில் திருவிழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து நள்ளிரவு விழாவின் சிகர நிகழ்ச்சியான வேட்டைப்பானை திருவிழா நடைபெற்றது. கோயில் முன்பு 21 மண்பானைகள் அமைத்து பனை ஓலைகளைக் கொண்டு நெருப்பு மூட்டி கஞ்சி காய்ச்சப்பட்டது. பின்னர் நையாண்டி மேளம், உருமி மேளம் முழங்க சுவாமி திருக்கதை பாடப்பட்டது. அதன் பிறகு தென்னம்பாளையை பானைக்குள் விட்டு சுடுகஞ்சியை எடுத்து சாமியடிகள் தலையில் ஊற்றிக்கொண்டு அருளோடு ஆடினர். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற உணவக உரிமையாளர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி நாகை மேலவீதி பிரதான சாலையில் முருகன் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இவர் தனது மனைவி ஞான சௌந்தரியுடன் இருசக்கர வாகனத்தில் கடைக்கு சென்று கொண்டிருந்தபோது விளந்திட சமுத்திரம் பெட்ரோல் பங்க் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திரத்தில் இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது மனைவி சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தின் அருகே உள்ள குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. மீனம்பாக்கம் விமான நிலையம் அடுத்த கவுல் பஜார் இந்திராநகர் பகுதியில் குப்பை கிடங்கு உள்ளது. இந்த குப்பை கிடங்கில் நேற்று திடீரென தீப்பிடித்தெரிந்ததால் புகை சூழ்ந்து காணப்பட்டது. விமானம் தரையிறங்கு மற்றும் புறப்படும் பகுதிகளில் புகை சூழ்ந்து காணப்பட்டதால் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் குப்பையில் புகைமூட்டத்துடன் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைத்தனர். தென்காசி குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் 6வது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அருவிகளில் நீர்வரத்து சீரான பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வழக்கம்போல் அனுமதி வழங்கப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் ஆளுநர் ஆர்.என். ரவி தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். 2 நாள் பயணமாக சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஆளுநர் ஆர்.என். ரவி திருச்சி சென்றடைந்தார். தொடர்ந்து தனது குடும்பத்தினருடன் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஆளுநர் வந்தபோது கோயில் பட்டாச்சாரியர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் தங்கக்குடத்தில் பூரண கும்ப மரியாதை வழங்கினர். கோயில் யானை ஆண்டாளுக்கு தர்பூஷணி உள்ளிட்ட பழங்களை வழங்கி ஆளுநரின் குடும்பத்தினர் மகிழ்ந்தனர். பின்னர் கருடாழ்வார் சந்நிதி, மூலவர், பெரிய பெருமாள் சந்நிதி, தாயார் சந்நிதிகளுக்கு சென்று அவர்கள் வழிபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தாறுமாறாக ஓடிய கார் மோதி சாலையோரம் நடந்து சென்ற இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். குன்னூரைச் சேர்ந்த தங்கதுரை என்ற விவசாயி கருமந்துறை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள பேக்கரியில் டீ குடித்துவிட்டு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அதிவேகமாக வந்த கார் தாறுமாறாக ஓடி தங்கதுரையின் மீது மோதியதில் தங்கதுரை தூக்கி வீசப்பட்டு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 இருசக்கர வாகனங்கள் சேதமான நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. சென்னை மாதவரத்தில் டேங்கர் லாரியில் வெல்டிங் செய்யும் போது கேஸ் கசிந்து வடமாநில ஊழியர் படுகாயமடைந்தார். மாதவரம் கணபதி நகரில் வெங்கடேசன் என்பவர் லாரிகள் வெல்டிங் செய்யும் பட்டறை நடத்தி வருகிறார். இங்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ் கிஷோர் விஸ்வகர்மா என்பவர் 2 மாதங்களுக்கு முன்பு வெல்டராக பணிக்கு சேர்ந்த நிலையில் நேற்று மாலை டேங்கர் லாரியில் வெல்டிங் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அதில் உள்ள கேஸ் கசிந்து பயங்கர சப்தத்துடன் வெடித்தது. இதனால் ராஜ்கிஷோருக்கு வயிறு, முகம், கைகளில் படுகாயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே அணைப்பிள்ளையார் அணைக்கட்டு நீர்வீழ்ச்சியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் கொட்டக்குடி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை 5 நாட்களுக்கு மேலாக பெய்து வருகிறது. இதனால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக அணைப்பிள்ளையார் அணைக்கட்டு நீர்வீழ்ச்சி வழியாக வைகை அணைக்கு வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நீர்வீழ்ச்சி மூலம் ராஜவாய்க்கால் வழியாக போடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 7 குளங்களுக்கு அதிக அளவு நீர் செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொட்டக்குடி ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ கூடாது என பொதுப்பணித்துறையினர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சுயம்பு தர்மமுனீஸ்வரர் கோயிலில் வைகாசி திருவிழாவை ஒட்டி 121 ஆட்டுக்கிடாய்களை பலியிட்டு அசைவ அன்னதானம் நடைபெற்றது. 300 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறும் பொது அன்னதானம் மற்றும் வருடாந்திர வைகாசி திருவிழாவை ஒட்டி இன்று கோயில் முன்பு பக்தர்கள் வேண்டுதலாக கொடுத்த 121 ஆட்டுக்கிடாய்கள் பலியிடப்பட்டு 9 அண்டாக்களில் கறி சமைக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. இதில் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தர்மமுனீஸ்வரரை தரிசித்து அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். சுமார் எனக்கு இப்பொழுது 84 வயதாகின்றது. நான் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அன்னதானத்திற்கு சிறப்பாக கிடாய், கோழி, ஆடு, மாடு எல்லாரும் நன்கொடையாக வழங்குகிறார்கள். அதை வைத்து இந்த கிராமத்தில் கோயிலுக்கு விசிறி செய்யவும் சாதி மதமின்றி எல்லா மக்களுக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்து வருகின்றோம். அதே மாதிரி நேற்றுக்கண்ணாக செய்கின்ற அத்தனை குருலங்களுக்கும் நல்ல காரியங்களை, அவள் வேண்டிய காரியங்களை, குழந்தைகள் குழந்தையும் மற்றும் அவர் நோய் பிடி தீர்க்கிறதுக்காக இங்கே வந்து வேண்டுகிறார்கள். அந்த வேண்டுதலுக்கு பின்னாடி இந்த கிடாயி, இது பசுமாடு எல்லாம் அன்போடு கொடுங்க. அதை இந்த கிராமத்து மக்களுக்காக எல்லோருக்கும் நன்மை செய்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரிய முகத்துவாரம் அருகே 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அனுபுரம் அணுவாற்றல் நகரிய அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த ரோஹித் என்ற 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர் சக நண்பர்களுடன் கல்பாக்கம் நகரியத்தில் கடலும் பக்கிங்காம் கால்வாயும் இணையும் முகத்வாரத்தில் குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட ரோஹித் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் சாதிச் சான்றிதழுக்கு 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட துணை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூலித் தொழிலாளி கோரிக்கை விடுத்துள்ளார். கடுவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலித் தொழிலாளியான வெங்கடேசன் தனது மகன் கல்லூரியில் சேர சாதிச் சான்றிதழ் கேட்டு இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதனை ஆய்வு செய்த மண்டல துணை வட்டாட்சியர் தொடர்ந்து 3 முறை விண்ணப்பத்தினை ரத்து செய்ததால் நேரடியாக துணை வட்டாட்சியரிடம் இதுகுறித்து மனுதாரர் கேட்டுள்ளார். அப்போது 5,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த வெங்கடேசன் தனது மகனின் கல்லூரி படிப்பு பாதிக்கப்படும் என்றும் உடனடியாக இதனை ஆய்வு செய்து சாதிச் சான்றிதழ் வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் தனியார் நகைக்கடையில் சுவரை துளையிட்டு கொள்ளையடிக்க முயற்சி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். சிறுமுகை நாளோடு பகுதியில் தனியார் நகைக்கடை சுவரை துளையிட்டு மர்ம நபர் கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளார். அப்போது அந்த வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சத்தம் கேட்டு நகைக்கடைக்குள் சென்றுள்ளனர். கொள்ளையன் தப்பி ஓடியதை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் சிறுமுகை பகுதியைச் சேர்ந்த ரங்கன் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் மதுபோதையில் காரை இயக்கி விபத்து ஏற்படுத்தியதில் நடைபாதையில் நின்றிருந்த கட்டிட தொழிலாளர்கள் 3 படுகாயம் அடைந்தனர். தூத்துக்குடி VE சாலையில் உள்ள நடைபாதையில் கட்டிட தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வதற்காக காத்திருந்தனர். அப்பொழுது அதிவேகமாக வந்த கார் நடைபாதையில் நின்றிருந்தவர்கள் மீது மோதி அருகே இருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் தேநீர் கடை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த கட்டிட தொழிலாளர்கள் 3 அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மதுபோதையில் காரை இயக்கி விபத்து ஏற்படுத்திய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கொலை செய்யப்பட்ட தனியார் தொழிற்சாலை வாகன ஓட்டுநரின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். பொன்னை அணைக்கட்டு கேட் அருகே தனியார் தொழிற்சாலை வாகன ஓட்டுநர் ஏகாம்பரம் உடலில் காயங்களுடன் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் இறந்தவரின் உடலை கைப்பற்ற வாகனத்தை திருப்பி அனுப்பி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி தகவல் அறிந்து வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இறந்தவரின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். கள்ளபிரான்புரம் மேட்டுப்பாளையம் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று 15,40,000 ரூபாயில் கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அதேபோல் அரையப்பாக்கத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலிருந்து பேருந்து நிழற்குடையும் கட்டப்பட்டது. இதையடுத்து மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கட்டடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து புதிய கட்டிடம் கட்டுமானத்திற்காக பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்ததால்
போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொள்ளாச்சி, வால்பாறை, ஆனைமலை சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 7 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மஞ்சநாயக்கனூர் ஆத்துப்பாலம் அருகே காற்றுடன் பெய்த மழையால் உடுமலை சாலையின் குறுக்கே மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மரக்கிளையை அகற்றினர். இதனால் உடுமலை ஆனைமலை சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மாதாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் அடுத்த ஏரவாங்குடி அருகே மாதாபுரம் புனித லூர்து அன்னை ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகளும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் 1000 முதல் 2000 ரூபாய் வரை ரொக்கம், பீரோ, கட்டில், சைக்கிள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் புங்கனேரி ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் தேவபூஜை திருவிழாவில் பக்தர்கள் ஆடு, சேவல்களை பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கொங்கனாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட புங்கனேரியில் உள்ள ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மன், ஸ்ரீ வீரமாத்தி அம்மன், ஸ்ரீ புடவைக்காரி அம்மன் கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தற்போது மகாதேவ பூஜை திருவிழா நடைபெற்றது. இதில் எடப்பாடி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையலிட்டனர். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான ஆட்டுக்கிடாய் மற்றும் சேவல்களை பலியிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரின் பிரதான சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிவதால் விபத்துகள் அதிகரித்து வருவதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்தனர். சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட தென்பாதி, கச்சேரி சாலை, கடைவீதி உள்ளிட்ட பிரதான சாலைகளில் நூற்றுக்கணக்கான கால்நடைகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குப்பை கழிவுகளை சாப்பிடும் மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழக்கும் நிகழ்வுகளும் நடைபெற்று வருகிறது. பால் கறக்கும் நேரத்தில் மட்டும் மாடுகளை ஓட்டிச் செல்லும் கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீண்டும் அவற்றை சாலைக்கு விரட்டி விடுவதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதையடுத்து கால்நடைகளை பறிமுதல் செய்து அதன் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் உச்சி கருப்பண சுவாமி திருக்கோவில் முக்கணி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் அருகே திருநகர் பகுதியில் அமைந்துள்ள உச்சி கருப்பண சுவாமி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி அமாவாசை முடிந்து முதல் வெள்ளிக்கிழமை முக்கணி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவில் முக்கணிகளை பக்தர்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு சென்றனர். பின்னர் உச்சி கருப்பண சுவாமிக்கு மா, பலா, வாழைப்பழங்கள் குவியலாக படைக்கப்பட்டன. தொடர்ந்து பிரசாதத்தை கோவிலை விட்டு வெளியே கொண்டு செல்லக்கூடாது என்று ஐதீகம் இருப்பதால் பக்தர்களுக்கு அவற்றை அங்கேயே சாப்பிட்டு வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே செல்வ விநாயகர் கோவில் கொடைவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. சின்னமாடு, பூஞ்சிட்டு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 20 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. அதிமுக ஊராட்சிக் கழக செயலாளர் அரிச்சந்திரன் போட்டியை தொடங்கி வைத்தார். போட்டியில் சீறி பாய்ந்து சென்று வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பந்தயத்தை கண்டு களித்தனர். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.